இஸ்லாத்தை அழிக்க ஒரு கூட்டம் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன செய்யணும்? அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்துங்கள். எது? தொழுகை நிலைநிறுத்துங்கள். நாங்க தொழுதைத்தானே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர் இதுதான் நம்ம பேச்சு. எப்ப எடுத்தாலும் தொழுகை தொழுகை தொழுகை. குர்ஆன் இதுதான் தீர்வு. குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் தொழாமல் இருக்கும் சமுதாயமாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அடுத்தவன் அடர்ந்தேறுவான், அநியாயம் செய்வான், இஸ்லாத்தை ஒட்டுமொத்தமாக கருவறுக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பான். அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்துங்க. ஆத்து ஸக்கா, தான தர்மத்தை கொடுத்துக் கொண்டிருங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், தொழுகை ஆக சிறந்த தீர்வு. நாங்க ஒரு நேரத்துல கஷ்டங்களை பொறுத்து கொண்டு தொழுதோம். அந்த தொழுகை தான் இன்று ஓரளவுக்கு சுபிச்சமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறீங்க. நாங்க தீட்டின திட்டம் அல்ஹம்துலில்லாஹ், இந்த திட்டத்தால் அடுத்தவர்கள் விளங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு நல்லாட்சி எதுவும் கிடையாது. குர்ஆன் சொல்கின்றது, உங்களுக்குண்டான பிரச்சனைகளுடைய தீர்வு உங்களுடைய தொழுகையில் தான் இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் தொழுகை, போன கிழமை தொழுகை, முந்தின கிழமை தொழுகை. அஸ்ஸலாத்து கைரு மௌது, ஆக சிறந்த தலைப்பு. ஆயிரம் தலைப்புகள் எடுத்து ஓதினாலும் நினைத்து தொழுகை போன்ற ஒரு தலைப்பை முதல் எடுத்துக்கொள்ள முடியாது. ஹதீஸ் சுட்டி காட்டுகின்றது. தொழுகை பற்றி பேசு. நம்ம தொழுகையில கரகண்டு விட்டது போல எப்ப பார்த்தாலும் தொழுகையா. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை ஆக சிறந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வு. கண்ணியம், இது சமுதாயமாக இருந்தால் சமூக பிரச்சனைக்கு தீர்வு தொழுகை. தொழுகையை கடைபிடிக்காத சமுதாயம் வெற்றி கொள்ள முடியாது. தனி மனித வாழ்க்கைக்குண்டான தீர்வுகள் கண்ணியத்திற்குரியவர்களே தொழுகை.